கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42-43 வசனங்கள் இப்படியாக கூறுகிறது. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் என்பதாக. ஒரே நாளில் உயர்த்தப்பட்ட யோசேப்பு. ஜோசப் வாஸ் எக்ஸால்டட் இன் ஒன் டே என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். பொதுவாக நிறுவனங்களில் வேலை பார்க்கும் ஊழியர்களின் உயர்வு படிப்படியாக வரும். கட்டுமான பணி துறையில் இருப்பவர்கள் முதலாவது சூப்பர்வைசர் பதவியில் சேருவார்கள். சில காலம் சென்ற பிறகு அவர்களுடைய திறமையின் அடிப்படையிலும் அவர்கள் அனுபவத்தின் அடிப்படையிலும் இன்ஜினியர் பதவிக்கு உயர்த்தப்படுவார்கள். பின்பு சீனியர் இன்ஜினியர் பதவிக்கு உயர்த்தப்படுவார்கள். பின்பு மேனேஜர், டைரக்டர் போன்ற பதவிக்கு உயர்த்தப்படுவார்கள். எல்லா உயர்வுகளும் படிப்படியாகத்தான் வரும். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் ஒரே நாளில் குறைந்த வயதில், அதாவது அவனுடைய 30வது வயதில், அனுபவம் குறைந்த வயதில் அவன் எகிப்து தேசத்திற்கே அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். அவன் ஒரே நாளில் உயர்த்தப்படுவதற்கு முன்பாக பலவிதமான சிற்சையின் பாதையில் அவனை கர்த்தர் நடத்தினார். காரணம், அவன் சுத்த பொன்னாக விளங்கும்படியாக கர்த்தர் அப்படி செய்தார். அடிமையாக விற்கப்பட்ட போது அவன் தன்னுடைய வேலையை உண்மையாக செய்தான். சிறைச்சாலையில் இருக்கும் போதும் கொடுத்த வேலையை உண்மையாக செய்தான். குறிப்பாக சொல்லப்போனால் மாம்சத்தின் இச்சை என்னும் பாவத்திற்கு அவன் விலகி ஓடினான். போத்திபாரின் மனைவி நித்தம் யோசேப்பை தன்னோடு பாவம் கொள்ளும்படி தூண்டின போதும் அவன் அந்த பாவத்திற்கு விலகி ஓடினான். தேவன் அவனுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பிரியமாயிருந்தார். தேவ ஜனங்களே, நாம் உயர்த்தப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். நாம் செய்ய வேண்டியது யோசேப்பை போல எந்த நிலையில் இருந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும். பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். ஜீவனுள்ள தேவனையே எல்லாவற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் செய்ய வேண்டியது என்னவென்றால், வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்பிற்கு தயவை பாராட்டினார். கர்த்தர் யோசேப்பிற்கு வேண்டிய வெளிப்பாட்டு வரங்களை கொடுத்திருந்தார். கடைசியாக ஏற்ற வேளையில் தேவன் அவனை ஒரே நாளில் ஒரே சூழ்நிலையில் நேரடியாக தேசத்தின் அதி உச்ச பொறுப்பிற்கு உயர்த்தினார். உங்களையும் ஆண்டவர் ஒரே நாளில் ஒரே சூழ்நிலையில் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்த முடியும். நீங்கள் யோசேப்பை போல உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்போது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். சங்கீதம் 27:6 வசனம் இப்படியாக கூறுகிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். உங்கள் தலை யோசேப்பை போல, மொர்தகாயை போல ஒரே நாளில் உயர்த்தப்படும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எப்படி யோசேப்பு ஒரே நாளில் தேசத்திற்கே ஒரு அதிகாரியாக உயர்த்தப்பட்டானோ அதே போல உம்முடைய பிள்ளைகளும் உயர்த்தப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. பாவத்திற்கு விலகி ஓடும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபைகளை கர்த்தர் இன்னும் அதிகமாக தந்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாளாகாமல் தலையாக உயர்ந்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.